ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு காட்ட போகிறேன். இதில் நான் முருங்கைக்காவும் சாம்பார் வெங்காயம் கூட போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. நம்ம பொங்கல் செய்யும்போது அது தொட்டுக்க நல்லாயிருக்கும். அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சூப்பரான வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வத்த குழம்புக்கு இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்தல் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது நம்ம கடாயை சூடு பண்ணி இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வத்தல் சுண்டக்காய் வத்தல் போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு, சுண்டக்காய் வத்தலில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கணும். பூண்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 பழம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போது சாம்பார் வெங்காயம் ஒரு 20 சாம்பார் வெங்காயம் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இது க்ளீன் பண்ணிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம இது ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வேகணும். அப்புறம் இந்த போட்ட முருங்கைக்காய் கூட நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம உப்பு போட்டதுனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம மூடி போட்டு ஒரு 5 7 நிமிஷம் வச்சாலே போதும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருங்க. இந்த வத்த குழம்புக்கு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி முன்னாடியே ஊற போட்டு வச்சுக்கணும். புளி நல்லா ஊறினா அந்த ஜூஸ் நல்லா எடுத்துட்டு புளி சாறு எடுத்துட்டு வச்சுக்கணும். இப்போ நான் இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதில் தனியாத்தூளும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதனால் நீங்கள் தனித்தனியாக போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் தனியாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றிடணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட புளிப்பு இதெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக டேஸ்ட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம பரிமாற வேண்டியதான். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண